தேவனுக்கே மகிமை. சத்தியத்தின் சத்தம். யோவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல இவ்விதமாய் சொல்கிறது. மறுபடியும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, போர் சேவர்கள் இயேசுவை கொல்லுவதற்கு தேடுறாங்க. ராத்திரி வேலை, அப்போ லைட்லாம் கிடையாது, கரண்ட் இல்லை, தேடுறாங்க, இருட்டில் எங்கன்னு தெரியல. ஆனால் அவர்கள் தேடுகிறதை இயேசு நன்றாய் அறிந்து அவர்களுக்கு முன்பாக போய் நிற்கிறார். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே. அவர் மறுபடியும் கேட்குறாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாரு. 2ஆம் டைமும் தேடுறாங்க அவங்கள. நான் தான் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. பாருங்களேன், தன்னை கொல்ல வருகிறவர்களும் அவரை தேடுகிறபடினால அவர்களுக்கும் அவர் உதவி செய்கிறார். வீட்டில் எங்கே தேட போகிறாங்க, எங்கே அலைய போகிறாங்கன்னு சொல்லி தேடுறாங்க. தனக்கு தீங்கு இழைக்க வருகிறவர்களுக்கும் நன்மை செய்கிற தெய்வம் உங்கள் தீமைகளை பார்த்துட்டு சும்மா இருப்பார். ஒரு நாளும் அப்படி இல்லை. அவரை தேடுகிற ஒரு முகமும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை கொல்ல வரவங்களுக்கே நான் தான், ஏன்னா என்னை தேடுற நீ ஒரு நாள் அசிங்கப்பட்டு போடாது. இந்த ரோமர் போர் சேவர்களுக்கு தனக்கு முன்பாக போய் நின்றோம் தெய்வம் உன் தீமையிலேயே அவங்கள விட்டுட்டு விலகிட்டு போகிறார். ஒரு நாள் அப்படி செய்வதில்லை. நிச்சயமாக உங்களுக்கு பதில் செய்வார். ஆமென்.